தலைவராக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டு தலைவனா என்ன அர்த்தம்? வீட்டு தலைவனா சம்பாரிச்சு போடுறது, துணிமணி எடுத்து கொடுக்கறது, வீட்டில் சாப்பாடு கொடுக்கறது, மற்ற செலவு செய்கிறது, வருமானத்தை ஈட்டுறது, இதுதான் வீட்டு தலைவனுடைய பொறுப்பா? இது உலகத்தினுடைய வீட்டு தலைவர்களுக்கு என்ன அந்த பொறுப்பாக இருக்கலாம், அந்த கடமையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சபைகளில் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட குடும்பத்தினுடைய தலைவனுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? ஒரு வீட்டு தலைவன் தன் வீட்டுக்காக ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்கள் என்ன செய்யணும்? தெளிக்கப்பட வேண்டும். ஒரு வீட்டு தலைவி என்பதனுடைய வேலை என்ன? பிள்ளைகளை பராமரிப்பதும், பிள்ளைகளை பெற்றெடுப்பதும், பிள்ளைகளை சரிப்படுத்தி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதும், வீட்டில் சமைக்கிறதும், துணி துவைக்கிறதும். இதான் வீட்டுத்தினுடைய தலைவினுடைய அர்த்தமா? அது உலகத்தின் தலைவிக்கு வேணால் அது பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய குடும்பங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு வீட்டு தலைவி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஆகிய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை எடுத்து தன் குடும்பத்துக்காக, தன் வீட்டிற்காக தெளித்து விடுகிறா பாருங்க. அவ தான் யாருங்க? குடும்ப தலைவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன? வீட்டு தலைவன்னா யார்? உலகத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு தலைவன் சம்பாரிச்சு போடுறவங்க, குடும்பத்தை நடத்துகிற கணவன்மார்கள். வீட்டு தலைவி என்று சொன்னால் வீட்டு பிள்ளைகளை பராமரித்து குடும்ப மனைவியாக இருந்து சொல்லுவாங்க இல்லையா, என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃபு. வேறு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் ஹவுஸில் தான் ஒய்ஃபாக இருக்காங்க. எல்லாருக்குமா ஒய்ஃபாக இருக்கிறாங்க? அல்லேலூயா. யாரையாவது கேட்டால் டீசெண்டாக சொல்லுவாங்க, என்னவா இருக்கிறீங்க? ஹவுஸ் ஒய்ஃபு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வீட்டில் மனைவியாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஹவுஸ் ஒய்ஃப்னா அதானே அர்த்தம். வீட்டில் நாங்கள் என்னவா இருக்கிறோம்? மனைவியாக இருக்கிறோம். அப்புறம் வேறு யார் ஆஃபீஸில் மனைவி ஆகிறது? எல்லாருமே வீட்டுக்கு தான் மனைவி. அப்போ வீட்டு தலைவி என்பது என்ன? வெறும் துணி துவைச்சு போகிறது, சமைக்கிறது, சாப்பாடு செய்கிறது, பிள்ளைகளை பராமரிப்பது, வந்தவங்களை உபசரிப்பது, வீடு வாசலை சுத்தம் பண்ணுவது, இது மட்டுமே வீட்டு தலைவியினுடைய பொறுப்பு கிடையாது. அதை விட ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேலான ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11:7. 11:31. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே